புத்தக கண்காட்சிக்கு வருகிற போது கண்காட்சி வாசலுக்கு வெளியே நிறைய பேர் அந்த சிறு புத்தக அரங்கங்களை அந்த பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு தானே வந்தீங்க நீங்கள். ஒரு 20-25 கடைக்கு மேலேயே இருக்கும். அந்த இடத்துல வருகிற போது கொஞ்சம் அந்த டிராஃபிக் ஜாம் இருந்தாலும் நான் மெதுவாக தான் வந்துட்டு இருந்தேன். அதில் ஒரு விசித்திரமான காட்சியை நான் பார்த்தேன். இந்த பழைய புத்தகங்களினுடைய அரங்கத்தில் சில அரங்கங்களில் நீங்கள்லாம் வர்ற போது ஒவ்வொரு அரங்கத்தில் போய் உங்களை மாதிரி இருக்கிறவங்க வாங்குகிறாங்க. எந்த அரங்கத்தில் வாடிக்கையாளர்கள் வருகிறார்களோ அந்த அரங்கத்திலே இருக்கிற விற்பனையாளர் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மற்ற அரங்கங்களில் இது வரல. வராத போது அந்த விற்பனையாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் பார்த்து கொண்டே வந்தேன். எல்லா அரங்கங்களிலும் வாங்குபவர்கள் வரவில்லை என்றால் அந்த அரங்கத்திலே இருக்கிறவர் பெரும்பாலும் இளைஞர்கள் தான். எல்லாரும் ஃபோனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அது கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. ஒரு புத்தக கடையிலேயே உட்கார்ந்து கொண்டு அவர்களை சுற்றி ஒரு 300-400 புத்தகங்களை வைத்து கொண்டு ஆனால் ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்கன்னா 2 காரணம் இருக்கும். ஒன்று, அவங்க அரங்கத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் அவர்கள் ஏற்கனவே படித்திருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த புத்தகங்களிலெல்லாம் இல்லாத ஏதோ ஒரு சுவை அந்த செல்பேசியிலிருந்து அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். நான் இப்படி யோசித்து பார்த்தேன். ஒருத்தர் தினம் 5 மணி நேரம் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் யாரையும் அப்படி நீங்கள் விட மாட்டீங்க, அது வேறு விஷயம். ஒருத்தர் படிக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இவர் படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க என்றால் அவரை பற்றி என்ன சொல்லுவோம்? பெரிய அறிவாளிங்க அவர். ஒரு நாளைக்கு 4 hours 5 hours படிக்கிறார். ஒரு நபர் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தாக்க யாராவது அவர்களை அறிவாளி என்று சொல்லுவோம் அல்லது பொழுதை போக்குகிறவர் என்று சொல்லுவோம்? அப்போ கண் முன்பு நிதர்சனமாக தெரிகிறது, புத்தகங்கள் என்பது ஏதோ ஒரு அறிவுலக வாயிலுக்கு பக்கத்திலாவது நம்மை அழைத்து கொண்டு போகிறது. ஆனால் செல்பேசி என்பது நம்முடைய கவனத்தை தனக்குள்ளே ஈர்த்து கொண்டு தேவையில்லாத திசைகளில் நம்மை பயணிக்க வைக்கிறது என்பது நல்லா தெரிந்த பிறகும் ஃபோனையே நாம் பார்த்துட்டு இருக்கோம்னா அது ஏன்னு அந்த கேள்விக்கு இவ்வளவு நாள் எனக்கு பதிலே கிடைக்கவில்லை. ராஜேந்திரன் சார் பேசின உடனே தான் பதில் கிடைத்தது. நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரோபோக்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதற்கான காரணம்.